பாகம் 6. அதில் அஜ்மலும் அருணும் நேரில் மோதும் காட்சி வரும். தயாரா? இப்போது கதையின் கிளைமேக்ஸ் தொடங்குகிறது. மௌனக் கொலையாளி பாகம் 6. அந்த பழைய வீட்டின் உள்பகுதி. மலை ஒலியும் சன்னல்களில் மோதும் காற்றின் சத்தமும் ஒரு மர்ம அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அருண் மெதுவாக நடந்து வருகிறான். அஜ்மலின் கண்களில் மட்டும் வெறித்தனமான தீயும், அருணின் கண்களில் வெறும் அமைதி. அருண்: நீ யாருக்காக வந்தாய் அஜ்மல்? மரியமுக்காகவா? இல்லையே, நீ உனக்காக வந்திருக்கிறாய், உனது கோபத்துக்கான தீர்வு தேடிக்கொண்டு. அஜ்மல்: நீ என்னை கலக்கமடைய வைக்க முடியாது அருண். என் மனைவியை தொட வேண்டாம், இல்லையெனில் நீயே உயிரோடு இருக்க மாட்டாய். அருண் சிரிக்கிறான். அவனுடைய கையில் உள்ள இரும்பு கம்பியால் மேசையில் ஒரு மரப்பெட்டியை திறக்கிறான். அதில் மரியமின் கைபேசி, அவளது நகை. ஆனால் மரியம் இல்லை. அஜ்மலின் இதயம் தடுமாறுகிறது. அதற்குள் அருண் கம்பியை உயர்த்துகிறான். ஒரு சூடான மோதல் ஆரம்பம். தடுப்புகள், தாக்குதல், நெருக்கடி. அஜ்மல் தோல்வியடையவில்லை. அவன் ஒரு போலீஸ் மட்டுமல்ல, ஒரு கணவன். 10 நிமிட போராட்டத்திற்கு பின் அஜ்மல் அருணை கீழே தள்ளுகிறான். அவன் காலில் வேறு ஒரு மெய்யிழந்த உருவம் கிடக்கிறது, மரியம். அவளை பார்த்தவுடன் அஜ்மல் கண்ணீருடன் சத்தமின்றி இறக்கிறார். அருண் அதை பார்த்து நசுக்கும் புன்னகையுடன் சொல்கிறான்: அதுதான் உன் உணர்வு, பாசம். இப்போது அது உனக்கு தண்டனை கொடுக்குது. அந்த நொடியில் மரியம் மூச்சு விடுகிறாள். அவள் உயிருடன் இருந்தாள். அருண் மரணம் தரவில்லை, பயம் கொடுக்க முயற்சி செய்தான். அஜ்மல் துப்பாக்கியை எடுத்து வைக்கிறான். அருணை கைது செய்கிறான். அருண் அமைதியாக நடக்கிறான். அவன் மனதில் ஒரு வார்த்தை மட்டும்: இன்னும் பல உணர்வுகள் உயிரோடு இருக்கின்றன. நான் திரும்புவேன். முடிவு இல்லை. மௌன கொலையாளி திரும்பலாம். விருப்பம் இருந்தால் இந்த கதையை தொடரும். பாகம் 7 அருணின் சிறையில் உள்ள வாழ்க்கை, அவன் எதிர்காலம், அல்லது ஒரு புதிய கொலை தொடங்கலாம். த சைலண்ட் கில்லர்.